அவ என்ன பார்த்து சிரிச்சா பாரு, கண்ண குடி விழுந்துச்சா. கண்ணுலயா கண்ணத்துலயா? மத்தவங்களுக்கு தானே கண்ணத்துல விடும், என் ஆளுக்கு கண்ணே உள்ள போயிடுச்சு. என்னால பார்க்க முடியல, தலையை குடிச்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, அப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். எப்படா அவளை வழி கொட்டாது? அவசரப்படாதா, அவ இன்னும் என்ன காதலிக்கவே ஆரம்பிக்கல. இதுதான் அஸ்திவாரமே. எனக்கு உடனடியா ஒரு அத்தை வேணும்டா. அத்தை? ஆமாண்டா, கற்பனை கதை ஒண்ணு சொல்லி தொலைச்சாதுகிட்டே. ஊர்ல அத்தை ஒருத்தி இருக்கிறா. நான் புடியும் குடுத்தனமா இருக்கிறத பார்த்தா தான் சொத்து புறாட்டி எழுதி தருவான்னு சொல்லி இருக்கிறேன். நீங்க ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அடிக்க முடியுமான்னு கேட்டா ரெடி விட்டா. பொண்டாட்டி கிடைச்சு போச்சு. அந்த ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு அத்தை வேணும்டா. உனக்கு அத்தை தானே வேணும், கவலைப்படாது. நம்ம அம்மாஞ்சி ஆர்ட்ஸ் அகாடமியில அத்தையின் வெற்றின்னு ஒரு நாடகம் போட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? ஐயோ, அது அரங்கேற்றத்தோட சரி. அப்புறம் எங்க போட்டாங்க? நாடகம் போட்டாங்கல்ல, அதுல அத்தைய ஆக்ட் பண்ணா ரஞ்சிதோன்னு ஒரு பொம்பளை. அவளையே ஓ நாடகத்துக்கு பிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பா, நீ ரஞ்சிதத்தை அனுப்புறியோ இல்ல நம்ம ரமணிக்கே பொம்பளை வேஷம் போட்டு அனுப்புறியோ எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வரப்போற அத்தையினுடைய நடிப்பை பொறுத்து தாப்பா என் சக்சஸே இருக்குது. கவலைப்படாதா, பிச்சு உதறிவிடுறேன். இங்க வர வேணாம், நாளைக்கு சாரங்கபாணி ஸ்ட்ரீட் நம்பர் 7/B பிச்சு உதறோம். நம்ம ஆடுங்க. கண்டினியூ. சந்திரா, நீ சொன்ன மாதிரியே ஒரு அத்தையை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, இங்க இப்ப ஒரு பொண்ணு வருவா. அவளுக்கு முன்னால பிரமாதமா ஆக்ட் பண்ணணும். ஏண்டா மதன், நிலைமையை சமாளிப்பாளா இல்ல காட்டி கொடுத்துருவாடா? என்னையா அவாய் வாங்குற? மரியாதையா பேச கத்துக்க. இல்லடா, என்னைய மிரட்டுறாங்க. வந்தோன்னு அவகுவன் உங்க அத்தையை போய், அம்மா இத பாருங்க, எங்க காரியம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு சாதகமா இருக்கணும். நாங்க தப்பி தவறி அப்படி இப்படி இருன்னு சொன்னோம்னா கோச்சுக்க கூடாது. சரி சரி, மேல் கொண்டு 10 ரூபா போட்டு கொடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். இப்ப காரியத்தை பிடிக்க வரலடா, பணம் பறிக்க வச்சிருக்கான். அம்மா 50 ரூபா பணம் கொடுத்துறோம், பறிச்சுக்கிட்டு ஒளிஞ்சு போ. ஆனா ரத்னமுடார மாத்திரம் காட்டி கொடுத்துறாத. இந்த பாருமா, அத்த மாதிரி பாருமா. என்னடா நீ இப்படி பார்க்க கூடாதுடா. அம்மா, இப்ப இங்க ரத்தனான்னு ஒரு பொண்ணு வருவா. நீ என்ன செய்யணும், அப்பதான் ஊர்ல இருந்து வந்த மாதிரி அப்படி வரணும். அத்தே வாங்கத்தே அப்படின்னு நான் பெட்டியை வாங்கிக்குவேன். நீ பேசக்கூடாது, அந்த பொண்ணை ஏற இறங்க பார்க்கணும். அத்தே, இவதான் என் சம்சாரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யோ, இங்க பாருயா, நான் என்ன பேசணுமோ அதை எழுதி கொடுத்துரு, நான் அப்படியே ஒப்பிச்சிடுறேன். அம்மா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. என்னடா இது, அத்தை ரொம்ப அடக்கமாவாங்கன்னு ரத்னா கிட்ட சொல்லிருக்கேன். அவன் கேட்ட பாரு. குச்சிரா, இத பாருமா, இது வரைக்கும் சொல்லி கொடுத்தத ஒரு ஒத்திகை பார்க்கலாமா? இப்போ நீங்க ஊர்ல இருந்து வர்ற அப்புறம் வந்தாச்சு, நான் பெட்டியை வாங்கியாச்சு. அடுத்தாப்புல என்ன சொல்லுவீங்க? ஒரு கப் சாயா கொடுங்கன்னு கேட்பேன். என்ன இது, வரும்போதே வயத்துக்கு போட்டு கூட்டி வரதானே? நீ ஏன் சாயா கேட்கிற? சாயா பேசாம அவளை ஏற இறங்க பார்த்தா போதும். அப்புறம் இவதான் என் சம்சாரம் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான், அது வரைக்கும் நீ செஞ்சா போதும். அதுக்கப்புறம் அத்தை ரயில் பிரயாணத்தால ரொம்ப களைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உன்னை படுக்க வச்சிருவேன். ஓகே, எங்க படுத்திக்கா? அதுக்குள்ளயா என்ன இது? அவ வர நேரமாச்சு, கரெக்ட் நேரத்துக்கு இவளை உள்ள அனுப்புறேன். அதான் வெளிய நின்னுட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணாத, பாடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இரு. பெட்டி எடுத்துட்டு போ, வரும்போது அத்தை கையில கொடு. வா போமா. சாயா வாங்க வாங்க வாங்க. என்ன வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் ஒண்ணு லேட் இல்லையே. லேட்டா இல்ல, வண்டி கூட வந்திருக்கோம். அத்தை வர சமயம் தான் இது. என்னது, நீங்க ஸ்டேஷனுக்கு போலியா? ஐயோ, எங்க அத்தைக்கு போய் கூப்பிட்டா பிடிக்காது, வர மாட்டாங்க. ஓஹோ, இத பாருங்க, நான் உங்க சம்சாரம் மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டேனே தவிர கிட்ட வரும்போதுதான் ஒரே பயமா இருக்கு. முதல்ல பயமா தான் இருக்கும், போக போக பழகி போயிடும். நான் ஏதாவது உளறி கொட்டிட்டேன்னா? பரவாயில்ல, சாயங்காலத்துக்குள்ள நான் சொத்தை எழுதி வாங்கிடுறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு ஒய்ஃப். சாயங்காலம் வரைக்கும் ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? நீங்க என்ன தொட்டு பேசக்கூடாது. தொடர்ந்து தொட மாட்டேன். ஒரு ஆர்வத்துல தவறி கைப்பற்றுச்சுன்னா அத்தை முன்னால அரைஞ்சிடாதீங்க. ஏற பாக்குறாங்க. நமஸ்காரம் பண்ணுமா? நீ ஏன் நமஸ்காரம் பண்ண? ஏய்யா, உனக்கு கறி இருக்காயா? நீ என்ன சொன்ன? நான் வந்ததும் பெட்டியை பிடிங்கிக்கிட்டேன். நானும் அவளை ஏற இறங்க பாத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ தானே அவளை என் மனைவின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் பாடத்தை மாட்டி நமஸ்காரம் பண்ணும் நீ சொன்ன, நான் பண்ணேன். உன்ன நீ எதிர்பார்த்தியா? நான் எதிர்பார்க்கிறேன். டீ குடிக்கல கோமா. ஆஹா, ஏன் மிஸ்டர், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வெறும் நாடகம் தானா? அச்சோ, ரத்னா, தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன். இது என் அத்தை இல்ல, ரஞ்சிதம், சாயா. சந்திரன், உங்களை நம்பி உங்க மேல பரிதாபப்பட்டு நான் இங்க வந்த பாருங்க. என்ன சொல்லணும்? Are you not ashamed? Not at all. டேய் மகனா, இங்க வந்து வாடா. என்ன ரஞ்சித கழுத்து அறுத்துட்டாடா. ஓஹோ, நீங்க தானா மிஸ்டர் மதர்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? மேடம் மன்னிச்சிருங்க, இவன் சிறைது உயிருக்கு உயிரான நண்பன். இவனுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம். எப்படியாவது உங்க மனசை மாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சிட்டான். இடியட். நான்சென்ஸ். நான் காரணம் இல்லாம ஆண்களை வெறுக்கல மிஸ்டர்.
இது வரைக்கும் அவங்க ஏமாத்துக்காரவங்க தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் அவங்க அக்கிரமக்காரவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டூபிட். போடா போடா போடா. போடா போடா இங்கே நின்னு கால்ல போய் விடுவாத. எப்படி ஒரு இடத்துல நின்னா தானே ஓடிட்டே இருக்கா? என்னங்க கோச்சிக்கிட்டு போறாளா? பொண்ணுல ஒண்ணு ஆக்டா பண்ணுனீங்க ஆக்ட் பார்த்தவே. யோ அனாவசியமா பேசுற வேற வச்சுக்காத. ரெடி பண்ணு. பல்ல கழட்டி விடுவேன். ஆஹா இங்க பாரியா, எனக்கு சேர வேண்டியதை மரியாதை கொடுத்தனுப்புடா. என்ன அறிவு இருக்கா உனக்கு? அத்தை வேஷத்துக்கு 50 ரூபாயா பேசுறது? உன்னை நினைச்சா எனக்கு அப்படியே இதுங்குது ராஸ்கல். ஒச்சிடுவேன். என்ன வதடா? இத பாருங்க, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தா எப்படி? என் பிரச்சனையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை எடுத்துக்கலையே. ஏமா எல்லாரும் சேர்ந்து என் பிராணனை வாங்குறீங்க? இப்ப உன் விஷயமா தான் யோசனை பண்ணிக்கிட்டே போறேன். நடு ரோட்ல நிறுத்தி வம்புக்கு இழுக்கிறிய. இத பாருங்க, அந்த மோகன் அந்த நாட்டியக்காரி சரசா வீட்லயே விழுந்து கிடக்குறார். ஐயோ கொடுத்து வச்சவன். சும்மாரா. டேய் சந்திரா, அந்த மோகன் பயலை எப்படியாவது சரசா கிட்ட இருந்து பிரிச்சு இவ கூட சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா. என்ன? இப்ப நாம 2 பேரும் நேரா சரசா வீட்டுக்கு போறோம். அங்க மோகன் இருப்பான். மோகனுக்கு முன்னால சரசாவுடைய மாஜி காதலன் மாதிரி நாம ஆக்ட் பண்றோம். நம்ம ஏன்டா ஆக்ட் பண்றோம்? நீ மாத்திரம் ஆக்ட் பண்ற, நான் பாக்குறேன். சரி, நான் ஆக்ட் பண்றேன். அதை கேட்டு சரசா மேல கோபம் கொண்டு மோகன் அங்க இருந்து ஓடணும். ஒண்ணு அவன் ஓடணும், இல்ல நம்ம ஓடணும். அபாசுக்கு மாதிரி பேசிக்கிட்டு. அம்மா நீ கவலைப்படாத, நேரா வீட்டுக்கு போ. நாளை காலையில உன் காலில் வந்து விழுவான் மோகன். போ. மோகன் இதான் சமயம். மறுபடியும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. நாடகத்தை ஆரம்பி. என்ன செய்யறேன் பாருப்பா. சரசா, உன் கைவரிசையை என்கிட்ட காட்ட. என்ன உனக்கு அடையாளம் தெரியல? நீங்க ஆச்சரியமா இருக்கா? மோசக்காரி, நாசக்காரி, வேஷக்காரி, பாசாங்கக்காரி, ஓடி தயிர்காரி. ஏய் மிஸ்டர், என்ன இது கலாட்டா? கொலை பண்ற மூட்ல வந்திருக்காரு. அதை கெடுக்காத. சரசா, புடவை அலங்கரித்த உன் இடையிலே இந்த அரைகுறை ஆடை, பூக்கள் அலங்கரித்த உன் கூந்தலிலே இந்த இலவம் பஞ்சு. பலே 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 பலே. போதும் போதும், என்னால நம்பவே முடியலையே. பணத்துக்காக வாழ்க்கையில இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரை மோசம் பண்ணலான்னு இருக்கேன். மலையாவில என்ன காதலிச்சு கல்யாணம் செஞ்சுட்டு அங்கேயே விட்டுட்டு நீ இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டீன்னா உன்னை சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? என்ன மன்னிச்சிடுங்க அத்தா, நீங்க இன்னும் உயிரோடயா இருக்கிறீங்க. என்னடி பாவி சொல்ற? நீங்க இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கல அத்தா. சந்திரா, என்னடா ஏன் கால பிடிச்சிக்கிட்டு அத்தாக்குறா? அதால உன்ன போய் எப்படி அத்தான்றா? மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தா. ஐயோ, என்னடா அந்த கஷ்டனால? சந்திரா, முதல்ல அடி பாவி, என்ன ஏமாத்தவா இருந்த? ஏற்கனவே ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வர பணவா பாக்குறேன். அதானே உனக்கு எந்த துணிச்சல்? யாருக்கியா கல்யாணம் ஆச்சு? வந்தா. என்னடா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதான்ங்கிற விஷயத்தை சொல்றா? ஏண்டா மதனா, எனக்கு தெரியாம நீ எப்படா மலையா போன? நான் அத்தாங்கள மண்ணாடு கட்டி இல்ல. நீங்க அப்படி எல்லாம் சொல்லாம நீங்க இறந்துட்டீங்க நினைச்சு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இந்த தவறு மன்னிச்சு நீ ஏத்துக்குங்க அத்தா. இது என்னடா கன்றாவி சந்திரா? கதையவே பாத்திரியா? அம்மா சார், நான் சொல்றதை கேளுங்க. நான் இவன் மூஞ்சியே பார்த்தது இல்ல. பாக்குற மாதிரியும் இல்ல. ஏய் சரசா, உண்மையிலேயே என் மேல அன்பு காட்டுறதா நடிச்சு என்ன ஏமாத்திட்ட இல்ல? உன்னை நம்பி ஊர் உலகத்துக்கு முன்னால என் கௌரவத்தை எல்லாம் விட்டுட்டு சே நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. இனிமே உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். சார், உங்க குழப்பத்துல என் பிரச்சனை தீர்ந்து போச்சு சார். அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய குட் பை. போயிட்டு வர்றோமா? போயிட்டு வரேன் சார். Thank you very much. Thank you very much. சார், சார், சார். நான் கத்தம் ஒச்சுடுங்க உன்னை. உங்களே இல்ல சார், இவனதான். அப்பா உன்னையாண்டா? அத்தா, இனிமே நீங்க தான் எனக்கு அது. சந்திரா, வந்த நேரம் சரியில்லை போல இருக்கடா. மதனா, கத்தா, எழுந்திரிமா. எழுந்து, எழுந்து. வாமா. நீ என்ன செய்யற?